இந்த தேர்தலின் போது தேர்தலுக்கு அப்புறம் அதாவது 23 ஏப்ரலுக்கு அப்புறம் பயங்கரமா நெறைய ஊடகங்கள்ல, செய்தி ஊடகங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. அதில நெறைய பேர் அனுபவசாலிகள் வந்து தாவேகா வந்து 10 இடங்களை கூட கைப்பற்றாது. இல்லையென்றால் கைப்பற்றினா 10, 15 தான் அதிகபட்சமாக கைப்பற்றும். இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதில சில பேர் பேசுனாங்க, நாங்க எங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில, எங்க புரிதல்ல அப்படி சொல்றோம் அப்படின்னு. இதில சில இப்படி இருக்கிற பட்சத்தில தான் பிரதீப் குப்தா, அதாவது ஆக்சிஸ் மை இண்டியா அவர்களுடைய அந்த அமைப்பிலிருந்து தாவேகாவுக்கு 98 முதல் 120 இடங்கள் பெறக்கூடும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையை தாவேகாவுக்கு வைக்கிறாங்க. அது வந்து இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. அவர்கள் மட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், பல அனுபவம் வாய்ந்த நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து தன்னை தனித்து காட்டுவதற்காக தான் இப்படி சொல்கிறாரு. இன்னும் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, தமிழ்நாடை சாராத ஒருவருக்கு தமிழ்நாடை பற்றி என்ன தெரியும்? அவர் வந்து 2024 அவர் சொன்ன எண்ணிக்கையில் பாஜக வெற்றி பெறலை. அந்த சமயத்தில் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அவருக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தப்போ, அப்போ இங்கிருந்த பத்திரிகையாளர்கள் வந்து அவர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, தாவேகா எப்படியும் 20 இடம் தாண்டாது, பிரதீப் குப்தா மறுபடியும் அழுது தான் ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி அவர் மேலே பயங்கரமாக குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. இதெல்லாம் எங்கே போய் பார்க்கலான்னா, இப்போ புதிய தலைமுறையோட நேர்காணல்னால் அவங்களுடைய அந்த நேர்பட பேசு, அதில் அந்த காணொளிகள்லாம் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் பேசியிருப்பாங்க. மற்றும் பல விவாதங்கள் பல்வேறு செய்தி ஊடகங்கள் இருந்ததெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, பிரதீப் குப்தாவுடைய அந்த அமைப்பினர் அவங்க செய்த கள ஆய்வு ஓரளவு அவங்க என்ன மெட்ரிக்ஸ் எடுத்து பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, தமிழ்நாட்டுக்கு உள்ளே இருந்து விஜய்க்கு 10 இடம் 15 இடம்னு சொன்னவங்களுடைய மெட்ரிக்ஸை விட அவங்க பெட்டராக சாம்பிள் எடுத்து ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கலாம் என்பது போல் ஒரு 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 விதத்திற்கு ஒரு 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 முடிவுக்கு தோராயமாக நம்மளால் வர முடியும். இன்னும் ஆனால் நம்ம அதுக்குள்ளே அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். ஏன்னா பிரதீப் குப்தாவுக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கு. இது கருத்து திணிப்புன்னெலாம் பேசினாங்க. இப்போ நம்ம ஏன் இதை சொல்கிறோன்னா, இதை நம்ம ஒரு மெமரியில் வச்சுக்கணும். இப்படி இந்த வருஷம் நடந்தது அப்படின்ட்டு. சில ஊடகவியலாளர்கள் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியலங்க அப்படின்னு சொல்லி கடந்துட்டாங்க. சில பேர் வந்து கடுமையான விமர்சனத்தை ஆக்சிஸ் மை இண்டியா மேலே, பிரதீப் குப்தா மேலே வச்சாங்க. அந்த இடத்துல பிரதீப் குப்தா ஸ்கோர் பண்ணியிருக்கிறார்.